everyone, welcome back to Pavitra Vlogs. Last video la sollirundom illaya, next video la நம்ம jobs பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு சோ இது ஃபுல்லாவே பிரான்ஸ்ல ஒரு ஜாப் வாங்குறது எப்படி, எனக்கு இங்க எப்படி ஜாப் கிடைச்சது, நான் என்ன ஒர்க் பண்றேன் அப்படின்னு எல்லாமே ஜாப்ஸ் ஓரியன்டாவே பேசலாம். ஸோ ரொம்பலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க நான் என்ன ஒர்க் பண்றேன்னா, நான் ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன், டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதே ஜாப் தான் நான் டிசிஎஸ் இந்தியாலையும் இருந்தது. சேம் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் இங்கேயும் வேலை வாங்கினேன். நான் இங்க வந்து 2020 செப்டம்பர்ல வந்தேன் இல்லையா, வந்ததுமே என்னென்னலாம் வேலை செஞ்சேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், வேலைக்கு அப்ளை பண்ண போறேன்னு தெரிஞ்ச உடனே ப்ராப்பரான சிவி ரெடி பண்றது, ரெஸ்யூமின்னு சொல்லிக்கலாம். அதுல நான் வந்து இங்கிலீஷ்லயும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், பிரெஞ்ச்லயும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா பிகினரா இருக்கிறவங்களாலும் சரி, சேம் ப்ரொசீஜர் தான், எந்த மாற்றமும் இல்ல. ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் நான் சொல்றேன். ஸோ ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூமே ரெடி பண்றதுக்கு ஒரு நல்ல வெப்சைட்டை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பேர் வந்து நோவோ ரெஸ்யூம். நம்ம முன்னாடி காலத்தெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைய காலேஜ் முடிச்ச டைம்ல வேர்ட்ல ரெஸ்யூம் ரெடி பண்ணி 2-3 பேஜ்லாம் வச்சிருப்போம். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சிங்கிள் பேஜ் தான். பிரான்ஸ் ஃபார்மட் என்னன்னா, பிரான்ஸ்னு இல்லை, இப்ப எல்லாருமே அந்த ஃபார்மட் தான் ஃபாலோ பண்றாங்க. சிங்கிள் பேஜ் தான் இருக்கணும். உங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது அந்த சிங்கிள் பேஜ்லயே முடிக்கணும். பின்னாடிலாம் கூட எதுவுமே பிரிண்ட் பண்ணக்கூடாது. அதுல ப்ரொஃபஷனலா உங்களோட போட்டோ கண்டிப்பா இருக்கணும். சைட்ல அட்ரஸ், இமெயில் ஐடி எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதெல்லாம் நார்மல். உங்களுடைய ஒரு 2 லைன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு கீழே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி, உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பத்தி, உங்களோட லாங்குவேஜ், எஜுகேஷனல், உங்களோட சாதனைகள், அருமைகள், பெருமைகள் எல்லாத்தையும் அதுல அடிச்சுக்கலாம். 1 பேஜ் தான். அதுக்கு தான் நான் அந்த வெப்சைட் யூஸ் பண்ண நோவோ ரெஸ்யூம். நான் லிங்க்லயும் கொடுக்குறேன். இதுல வந்து இது வந்து ஒரு பெய்ட் சைட் தான், பட் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் கண்டிப்பா இருக்கும். நான் வந்து சூஸ் பண்ணது ஃப்ரீ டெம்ப்ளேட் தான். ஃபார் ரெஃபரன்ஸ் நான் அதையுமே உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஸோ ப்ராப்பரான சிவி 1 பேஜ்ல ரெடி பண்ணணும். அதை நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல தான் ரெடி பண்ணேன். இங்கிலீஷ்ல ரெடி பண்ணிட்டு பிரெஞ்சுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன், டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டேன். விச் மீன்ஸ் அதுக்கு நான் யூஸ் பண்ண சைட் என்னன்னா டீபெல் ட்ரெடிக்ஸியும். டீபெல் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல சொல்றோம்னா அதுதான். இப்போ சாட் ஜிபிடி இருக்கு. நீங்க ஈஸியா ஒரு இங்கிலீஷ்ல ரெஸ்யூம் ரெடி பண்ணி அதுகிட்ட கொடுத்து இந்தா இதை பிரெஞ்சுல மாத்துனா அருமையா மாத்தி கொடுத்துற போது முடிஞ்சிடும். ஆனா அப்ப அது இல்லை இல்லையா. ஸோ டீபெல் டிரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. நான் இங்கிலீஷ்ல ரெடி பண்ண ரெஸ்யூமை ஒரு லைனா எடுத்து அதுல போட்டு அதுக்கு ரிலவெண்டான லைன் வந்து பக்கத்துல வரும், பிரெஞ்சுல வரும். அது அந்த சஜஷன் நம்மளுக்கு பிடிக்கலன்னா கீழே இன்னும் நிறைய சஜஷன் கேட்டோம். ஸோ ஒரு 1 வீக்கா நான் ரெடி பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதானே. ஸோ ப்ராப்பரா அதை பண்ணணும். 1 வீக்கா அந்த டீபெல் டிரான்ஸ்லேஷன்ல போட்டு என்னோட ஒரு லைனா கன்வெர்ட் பண்ணி பிரெஞ்சு ரெஸ்யூமையும் அதே சைட்லயே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரே டெம்ப்ளேட் தான், இங்கிலீஷ்லயும் இருக்கும், பிரெஞ்சுலயும் இருக்கும். அதுக்கப்புறமா கவர் லெட்டர்னு சொல்லி ஒண்ணு உண்டு. கவர் லெட்டர்னா என்னன்னா, இப்போ ஒரு 10 கம்பெனி இருக்கு, 10 கம்பெனிக்கும் நம்ம சேம் ரெஸ்யூம் தான் தருவோம். ஆனா அந்த கவர் லெட்டர்ல என்னன்னா, இந்த கம்பெனியை நம்ம எதுக்கு பர்டிகுலரா சூஸ் பண்றோம் அப்படின்றத அதுல போடணும். அதுக்கும் ஃபார்மேட் வந்து கூகுள்லயே நிறைய கிடைக்கும். சேம் சாட் ஜிபிடில இப்ப நீங்க எடுத்துக்கலாம். அந்த டைம்ல நான் கூகுள்ல போயிட்டு ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கிட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட டொமைன் எல்லாம் போட்டுட்டு ஏன் இந்த கம்பெனி நான் சூஸ் பண்றேன்னு கம்பெனி நேம் எல்லாம் போட்டு அதை வச்சுக்கிட்டேன். அதையே நான் இங்கிலீஷ்லயும் வச்சிருந்தேன், பிரெஞ்சுலயும் வச்சிருந்தேன். சோ இது ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டு. இங்கிலீஷ்ல ஒரு செட்டு, பிரெஞ்சுல ஒரு செட்டு தனியா எடுத்து வச்சாச்சு. செகண்டா பண்ணது என்னன்னா லிங்க்டின். இது என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல கேட்ட எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே பதில், இது பிரான்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஐடி ஜாப் தேடுறீங்க அப்படின்னா லிங்க்டின் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்மை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு சூப்பரான இடம் அது. உங்களுக்கு தேவையான எல்லாமே அங்க இருக்கு. நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாஷ்னு சொல்லுவாங்க இங்க, இன்டர்ன்ஷிப் மாதிரி, அதுக்கா இருந்தாலும் எல்லாமே இதுலதான் உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஈஸியா கிடைக்கும். சோ லிங்க்டின் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண கத்துக்கணும். புதுசா இப்ப நீங்க லிங்க்டின் ஓபன் பண்ண போறீங்கன்னா ஒரு நல்ல யூடியூப் வீடியோ பாருங்க, ஒரு டுட்டோரியல் பார்த்துட்டு அதுக்குள்ள போங்க. அப்படிலாம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நானே சொல்றேன். லிங்க்டின்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ரெஸ்யூம்காக நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோ எடுத்தேன். கோட்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே பயங்கரமா எடுத்து வச்சிருந்தேன். அந்த போட்டோவே எடுத்து அதுலயும் வச்சுட்டேன். சேம் அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் மேனர்ல இருக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டிபிஏ செட் பண்ணிட்டு என்னுடைய ரெஸ்யூம்ல என்ன அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி இதுலயும் நம்ம கொடுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி எங்க வேலை செஞ்சோம், டிசிஎஸ்னா அதுல போட்டிருந்தேன். இப்ப மாத்திட்டேன், இப்ப இருக்கிற கம்பெனி பேர் போட்டு வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வேணும்னாலும் சைட்ல கொடுக்குறேன். ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். அது வந்து ஆகோவன்லாம் இருக்காது, பட் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எங்க ஒர்க் பண்ணியிருந்தோம், இப்போ வந்து we are ready to open or open to work ஆன்றதுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கும். நம்மளோட டிபி வைக்கிறோம் இல்லையா, அதுல வந்துட்டு ஓப்பன் டு ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் வச்சுக்கலாம். அப்படின்னா ஹெச்ஆர்க்கெல்லாம் தெரியும் இவங்க வந்து ரெடியா இருக்காங்க இன்னொரு ஜாப்காக அப்படின்னு சொல்லிட்டு.
நம்மளோட ஒரு 2 lines ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிவில நான் என்னென்னலாம் லைன் போட்டிருந்தனோ அப்படியே அதை காப்பி பண்ணி இதுல போட்டுட்டேன். என்னோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் டிசிஎஸ்ல என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்றத போட்டுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு, எனக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு அந்த டைம்ல ஓரளவுக்கு பேச தெரியும் இல்லையா. ஸோ எலிமெண்ட்ரியில அங்க வந்து ப்ரொஃபிஷியன்சி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இங்கிலீஷ்லாம் நம்ம வந்து பைலாங்குவல்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனா பிரெஞ்சு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹானஸ்டாவே போட்டா நல்லது. எலிமெண்ட்ரி ப்ரொஃபிஷியன்சின்னு போட்டிருந்தேன். ஆனா இப்ப நான் மாத்திட்டேன், ப்ரொஃபஷனல் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். லாங்குவேஜ் போட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியும், நம்ம எப்படி சிவில ரெடி பண்ணும்போது ஒன்னொன்னா கொடுத்துட்டு வந்தோமோ அதே மாதிரிதான் நம்மளுடைய ஸ்கில் செட் அப்லோட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம எங்கெங்க படிச்சோம், என்னென்ன டிகிரி வாங்கியிருக்கோம் அதெல்லாம் சொல்லி போட்டுட்டு ப்ராப்பரா ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல பில்ட் பண்ணிட்டேன். பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட டொமைன் வந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், ஒரு சின்ன டொமைன். அதுல நான் டெவலப்பரா ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ பிரான்ஸ்ல எந்த மூலை முடுக்குல என்னென்ன கம்பெனிலாம் அந்த பிஎல்எம் டொமைன்ல ஜாப் ஆஃபர் பண்றாங்களோ எல்லாத்தையும் சர்ச் பண்ணி தேடுவோம். ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் பிஎல்எம் டெவலப்பர், பிஎல்எம் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், இல்ல பிஎல்எம் டெஸ்டர், அது மாதிரி ஏதாச்சும் ஒரு கீவேர்டு என்னோட போட்டு சர்ச் பண்ணுவோம். நீங்க ஒரு ஜாவா டெவலப்பரா இருக்கீங்க, இல்ல ஜாவா டெவலப்மெண்ட் ஜாப்க்கு தேடுறீங்கன்னா ஜஸ்ட் ஜாவா டெவலப்பர் ஜாப்ஸ் இன் பிரான்ஸ் போட்டாலே ஈஸியா வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் எந்தெந்த கம்பெனிலாம் பிஎல்எம் ஜாப் ஆஃபர் பண்ணுதோ அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டு பீப்புளுக்குள்ள போயிட்டு யார் யாரெல்லாம் பிரான்ஸ்ல இருக்கிறாங்கன்றத பத்தி எல்லாருக்கூடையும் கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணுவேன். கனெக்ஷன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா இன்ஸ்டாகிராம்ல, அது மாதிரி நம்ம அவங்க கூட கனெக்ஷன் மேக் பண்ணி என்ன சொல்றது, அந்த டைம்ல இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் கிடையாது. இப்பதான் இதெல்லாம் கட்டிட்டு எழுதிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு வெறும் லிங்க்டின் மட்டும்தான். சாலிடா ஒரு 1 month ஆச்சும் அத ப்ரொஃபைல பில்ட் பண்றதுக்கு ஒரு ஜஸ்ட் 2 to 3 days தான் ஆச்சு. பட் இந்த கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணி பீப்புளை கேதர் பண்றதுக்கு எனக்கு ஒரு 2 to 3 weeks தான் ஆகியிருக்கும். அவ்வளோ என்கேஜா இருப்பேன், நிறைய பேரை ஃபாலோ பண்ணுவேன். எங்கெங்கெல்லாம் அந்த ஃபாலோ பண்றேன் இல்லையா அவங்களோட ப்ரொஃபைல் உள்ளலாம் போய் பார்ப்பேன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க வேற ஏதாவது அதுக்கு முன்னாடி வேற எந்த கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிருக்காங்களா அப்படின்ட்டு அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டு அதுல இருக்கிற ஹெச்ஆர் கூட எல்லாம் கனெக்ஷன் மேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். எங்க யூஸ் ஆகும்னா நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது. கோவிட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி, மக்கள் லாக்டவுன்லாம் இங்கே முடிஞ்சு, குவாரண்டைன் பீரியட்லாம் முடிஞ்சு பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட இன்டர்வியூ வந்து அக்சென்சர்ல இருந்து வந்துச்சு. ரெடியா இருக்கேன், அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூங்கல, ஃபுல் ப்ரிப்பேர்டா இருக்கிறேன். அப்படியே என்ன இப்ப எழுப்பி கேட்டா கூட நான் வந்து கிளியர் பண்ணிடுவோம் போல, அவ்வளோ கான்பிடென்டா இருந்தேன். கால் வந்துச்சு ஹெச்ஆர் கிட்ட. நான் முன்னாடியே பேசிதான் வச்சிருந்தேன் ஹெச்ஆர் கிட்ட ஓரளவுக்கு. அவங்க இங்கிலீஷ்ல தான் என்கிட்ட பேசினாங்க. பார்த்துட்டு என்னோட சிவி எல்லாம் பார்த்துட்டு, பிரெஞ்சுல தானே அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன், உங்களோட பிரெஞ்சு ரொம்ப சூப்பரா இருக்கு சிவிலன்னாங்க. ஐயோ அது வந்து அந்த அளவுக்குலாம் நான் பேச மாட்டேன், நான் நார்மலா ஒரு ஸ்கூல் புள்ள எலிமெண்ட்ரி லெவல் தான் நான் பேசுவேன்னு சொன்னோடனே அவங்க வந்து இங்கிலீஷ்க்கு மாறிட்டாங்க. ஜஸ்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப சிம்பிளா நடக்கும். நீங்க என்ன எங்க இருக்கிறீங்க, உங்களோட விசா டைப் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஏன்னா அதுதானே நம்மளுக்கு இங்க ஒர்க் பண்ண முடியுமா இல்லையான்றத டிசைட் பண்றது. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு வச்சுட்டாங்க. அடுத்த நாளே எனக்கு வந்துட்டு டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு ஸ்கெடியூல் ஆயிடுச்சு. காலையிலே ரெடியா இருக்கேன். அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் பிரெஞ்சுல ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னுடைய பிரெஞ்சு தத்துக்குத்தலா இருந்ததை பார்த்துட்டு அவங்களே வந்து இங்கிலீஷ்ல மாத்திக்கிட்டாங்க. மாத்தும் போதுதான் எனக்கு ஒண்ணு தெரியுது, அந்த டைம்ல எனக்கு பிரெஞ்சு வரல, ஓகே அது நியாயம், எனக்கு இங்கிலீஷும் வரல. நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், என்னோட இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட பேசும்போது எனக்கு இங்கிலீஷ் ஒண்ணு கூட வரல, சரியாவே நான் பேசல. எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. அப்பதான் எனக்கு புரியுது, அந்த 9 months நான் பிரெஞ்சுலயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறேன். அந்த ஒரு 6 months தான் நான் பிரெஞ்சு கிளாஸ் போனேன் இல்லையா, அதுதான் நான் மக்கள்கிட்ட அதிகமா பழகுறது. அது ஒரு 3 hours மாதிரி தானே. நான் இங்கிலீஷ்ல யார்ட்டையுமே பேசல. ஸோ என்னோட இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது, மோசமா இருந்ததுன்னே சொல்லலாம். இங்கிலீஷ்லயே ரொம்ப சொதப்பன நான் சொதப்பிட்டு இருந்தேன். அவங்க வந்து கேட்ட டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸும் அந்த டைம்ல என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் 9 மாசமா வேலை செய்யாம இருந்திருக்கேன் இல்லையா, அது அப்பயே போய் போச்சு. அந்த டைம்ல வந்தது போல இது. நான் அந்த டொமைன்ல அந்த டைம்ல அந்த டெக்னாலஜில நான் ஒர்க் பண்ணல. அவங்க அதை கேட்கும்போது என்னால எதுவுமே சொல்ல முடியல. அந்த இன்டர்வியூ எனக்கு புட்டுக்குன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஹோப்பே இல்ல. இருந்தாலும் ஒரு 1 week வெயிட் பண்ணேன். நம்ம செலக்ட் ஆயிட்டோமா இல்லையானாச்சும் அந்த ஹெச்ஆர் சொல்லணும்ல, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, அந்த ஹெச்ஆர் எதுவுமே சொல்லவே இல்லை. நானே லிங்க்டின்ல அது என்னதான் ஆச்சு, ஏதாச்சும் எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அந்த ஹெச்ஆர் சொல்றான், நான் அந்த கம்பெனி விட்டு மாறி 1 வாரம் ஆகுது,
அவன் அக்சென்ச்சர்ல இருந்து வேற ஒரு கம்பெனிக்கே போயிட்டாங்க போல. என்கிட்ட சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தை, எனக்கு அதுல ஹோப் இல்லை, பட் நான் வந்து ஃபீட்பேக்காக எதிர்பார்த்தேன். அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப என்னது இது இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு ஜாப் அப்ளை பண்ணிட்டு இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ்லாம் வரலன்னா இட்ஸ் வெரி நார்மல். நீங்க ரொம்ப உடஞ்சிடாதீங்க, அது நடக்கும் தான். அது ஏன் தெரியல இந்த ஹெச்ஆர்ஸ்லாம் இப்படி பண்றாங்கன்னு, பட் தட் ஹேப்பன்ஸ். அதுக்கு நீங்க வந்து பழகிக்கணும். அக்சென்ச்சர் இன்டர்வியூ வந்து முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல இன்னொரு இன்டர்வியூ வந்துச்சு. அது வந்து லோரியல் பாரிஸ் வந்து கிளையண்ட். அவங்க வந்து கிளையண்ட், அதோட கன்சல்டன்சி இருப்பாங்க இல்லையா, அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி இன்டர்வியூ போகுது. இன்டர்வியூ வந்து பிரெஞ்சில் தான் போகுது. சேம் அதே தான். உங்களோட கவர் லெட்டர், உங்களோட சிவிலாம் பார்த்துட்டு உங்களுக்கு சூப்பரா பிரெஞ்சு தெரியுது, செம்மையா இருக்கீங்க அப்படி இப்படின்னாங்க. நான் இங்க வந்து இவ்வளோ நாள் தான் ஆகுது. நான் எப்பவுமே டிஸ்க்ளைமர் போட்டுருவேன், இங்க வந்து நான் இவ்வளவு நாள் தான் ஆகுது, ஓரளவுக்கு சுமாரா பேசுவேன், செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்லாம் வந்து ஒரு கொடுப்பேன், பட் அதுக்கு மேல என்னால கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த டைம்ல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னே தெரியல. அக்சென்ச்சர் இன்டர்வியூ இங்கிலீஷ்ல ஓடுச்சு, அதையே நான் சொதப்பிட்டேன். இது பிரெஞ்சுல தானே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்டர்வியூன்னு ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பிரெஞ்சுல எனக்கு சமாளிக்கிறதுக்கு. படிச்சதுக்கும் பேசுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்ததுதான். ஆப்வியஸ்லி நம்ம என்னதான் B1 B2 லெவல் வச்சிருந்தாலும் பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அது வந்து பேசி அதாவது சகஜமா நம்ம பிரெஞ்சு மக்களோட கூடி பாடி பழகி வர்றதுதான் ரியல் பிரெஞ்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைம்ல பிரெஞ்சு பேச தெரியாம. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இது கோயிந்தாதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அவங்களும் கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இது மாதிரி கிளையண்ட் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு. பரவாயில்ல, அந்த ஹெச்ஆர் சொல்லாம ஓடிட்டா, நீங்க அதையா சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்தேன். நான் அப்புறமா வெக்கேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு சம்பந்தமே இல்லாத ஜாப்க்குலாம் நான் வந்து ரெஸ்யூம் அனுப்பி இன்டர்வியூக்கு ஸ்கெடியூல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எப்படின்னா, சோஷியல் பில்டர்னு வந்து ஒரு வெப்சைட் இருக்கு, இது ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு. அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். அது எதுக்குன்னா, பிரான்ஸ்ல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும். அதாவது ஒரு வேலையில ஜென்ஸ் இருக்கிற அதே அளவுக்கு லேடிஸ்க்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும்ன்றதுக்காக எக்ஸ்க்ளூசிவா உமனுக்காகவே கிரியேட் பண்ண பிளாட்ஃபார்ம் அது. அதுல நிறைய கோர்சஸ் இருக்கும், ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கும். அப்புறம் பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் அக்சென்ச்சர், கேப்ஜெமினி எல்லாம் வந்துட்டு அதுல அவங்களுடைய ஒரு சில ஜாப் ஆஃபரிங்ஸ் எல்லாம் அந்த சைட்ல போடுவாங்க. பொண்ணுங்களுக்காக மட்டும் இந்த சோஷியல் பில்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ஹெல்ப் பண்ணும். சோ நான் அந்த சைட்டுக்குள்ளார போயிட்டு அதை எப்படி கண்டுபிடிச்சேன்னா தெரியல, பட் கண்டுபிடிச்சு உள்ள போயிட்டு அதுல எனக்கு சம்பந்தமே இல்லாத சில ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் வந்து பிகினர் லெவல்ல இருக்கிறவங்க எடுத்துக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் தேவையில்லை. ஸோ அந்த ஜாப்க்குலாம் நான் அப்ளை பண்ணிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் CRM, சேல்ஸ்ஃபோர்ஸ், அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்டோட ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டட் ஜாப். அதுக்கெல்லாம் சும்மாவே அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன். யூ ஓன்ட் பிலீவ், ஒரு நாளைக்கு நான் 10 இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன், சமைச்சுக்கிட்டே இருப்பேன், ஓடி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வருவேன். அது ஏன் அப்படின்னாக்கா, நம்மளோட இன்டர்வியூ ஃபியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகணும். நம்ம காலேஜ்ல எல்லாம் மாக் இன்டர்வியூன்னு ஒன்று நடத்துவாங்கல்ல, அது மாதிரி தான் நம்மளுக்கு நம்மளோட இன்டர்வியூ ஃபியர் போகணும், கத்துக்கணும். அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு நம்ம என்ன மாதிரி பதில் சொல்லணும். ஜஸ்ட் பிரசன்டேஷன், நம்மளோட செல்ஃப் பிரசன்ட் பண்றோம் இல்லையா, அது மட்டும் எனஃப் இல்ல. அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்கறாங்க, அது நம்மளுக்கு கரெக்டா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு இது இந்த கேள்விதானான்றது புரியுது இருக்குல்ல, அந்த அனலைஸ் பண்றதுக்குலாம் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு பிராக்டிக்கல் செஷன் தேவை. அதை நான் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த வேலை எனக்கு கண்டிப்பா கிடைக்க போறது இல்ல, ஓகே, அப்படியே கிடைச்சாலும் அதை நான் வாங்கிக்க போறது இல்ல. அதனால அந்த தைரியம் எனக்கு இருந்தது. ரொம்ப கேஷுவலா அட்டன் பண்ணுவேன். ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 இன்டர்வியூ தெக்கி பேசினேன். அடுத்து ஒரு 5-6 இன்டர்வியூலாம் போகும்போது செம்மையாயிட்டேன். அப்படியே என்ன பிரசன்ட் பண்ண சொல்லும்போது ஒரு 10 நிமிஷம் பேசுவேன், அடுத்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது அதுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். அப்படியே ஓடிட்டு இருந்தது. இதெல்லாம் ஆக்சுவலி எந்த மாதிரி ஜாப்னா, இதுக்கெல்லாம் எடுத்துப்பாங்க. நீங்க நினைக்கலாம் இதுக்கு எப்படி சம்மந்தமே இல்லாம நீங்க அப்ளை பண்றீங்கன்னு. அது வந்து இங்க வந்து ஒண்ணு இருக்கு, கன்வர்ஷன் சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு கேஷியரா ஒர்க் பண்ணிருப்பீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல, நீங்க ஐடி ஜாப்க்கு வரலாம். இல்ல வேற ஒரு பியூட்டிஷியனா இருந்திருப்பீங்க, பேக்கரி வச்சிருந்திருப்பீங்க, நீங்க இந்த ஜாப் எடுக்கலாம். அந்த மாதிரி கன்வர்ஷன் ஆப்ஷன் அந்த ஜாப்க்கு உண்டு. சோ அப்படி இருக்கிறப்போ அவங்க இன்டர்வியூ தாராளமா எடுப்பாங்க. ஒரு 5-6 இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த இன்டர்வியூக்கு அவன் என்னென்ன கேள்வி கேட்க போறான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அது வந்து கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவை. அப்பதான் இன்னொரு இன்டர்வியூல அடுத்து இவன் இதான் கேட்க போறான் அப்படின்ற கான்பிடன்ஸ் உங்களுக்கும் வரும், நீங்களும் ஈஸியா பேசுவீங்க. நிஜமா சொல்றேன், வெக்கமான இல்லாம அவ்வளோ இன்டர்வியூஸ் அவ்வளோ அட்டன் பண்ணுவேன். அதுவும் ஆடியோல தானே, அசிங்கப்பட்டாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது.
அவ்வளோ நிறைய நிறைய பேசி பேசி எல்லா கொஷின்ஸையும் நோட் பண்ணி வச்சுப்பேன். அவங்க வந்து யாராவது ஒருத்தங்க டிஃப்ரெண்டா ஏதாவது கொஷின் கேட்கலாம். மோஸ்ட்லி நம்மளோட விசா டைப் கேட்பாங்க, ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லெவல் எப்படி இருக்குது, நீங்க ஏன் இந்த ஜாப்க்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க, ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்றீங்க, இதெல்லாம் தவிர வேற ஏதாவது டிஃப்ரெண்டா கேட்பாங்க. அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்து அதுக்குண்டான ஆன்சர் எல்லாம் ரெடி பண்ணிப்பேன். பிளஸ் நான் பேசுறேன் இல்லையா, லேப்டாப்ல பேசினாலும் போன்ல பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்து கேட்பேன். ஸோ அப்படியே இன்டர்வியூக்காகவே நான் வந்து ஒரு 2 மாசம் அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்தேன். இதெல்லாம் எப்போன்னா பிரெஞ்சு கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே தான் எதுவும் நடக்குது. இந்த மே ஜூன்லாம் நான் பிரெஞ்சு கிளாஸ் போறேன். அந்த டைம்ல இது நடக்குது. அவங்க கடைசியா பேசிட்டு வச்சிருவாங்க, ஓகே நீங்க இதுக்கு வந்து சரிப்பட்டு வர மாட்டீங்க, இல்ல வேற ஏதாவது ரீசன் சொல்லிட்டு அவங்க வைப்பாங்க, இல்ல நானுமே வேற ஏதாவது ரீசன் சொல்லிட்டு வைப்பேன். மோஸ்ட்லி இது சேலரி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நான் வந்து அந்த சேலரியில அந்த பாயிண்ட் பிடிச்சி எனக்கு இது வேணாம் அப்படி நான் வந்து இக்னோர் பண்ணுவேன் திமிர்த்தனமா. அப்படி வரும். ஏன்னா அது எனக்கு தேவையில்லாத ஜாப் இல்ல, ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிக்கல் செஷனுக்காக தான் அந்த இன்டர்வியூஸ்லாம் நான் அட்டன் பண்ணுது. நீங்களும் கண்டிப்பா இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும். யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. அடுத்து எனக்கு தேர்டா வந்த இன்டர்வியூ தான் இப்போ நான் இருக்கேன் இல்லையா இந்த ஜாப். அதுவுமே நான் லிங்க்டின்ல தான் பார்த்தேன். லிங்க்டின்ல நானே அப்ளை பண்ணது தான் அது. அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஹெச்ஆர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, நீங்க இந்த ஜாப்க்கு ஏத்த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, ஓகே நம்ம ஒரு 2 டேஸ்ல டெக்னிக்கல் இன்டர்வியூலாம் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொல்றேன், நான் உங்களுக்கு வந்து லிங்க்டின்ல கனெக்ஷன் கொடுக்குறேன், நம்ம கனெக்ஷன் லிஸ்ட்ல இருக்கலாம் அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க, we are already in the connection அப்படின்னாங்க. அப்போதான் எனக்கு ஒண்ணு புரியுது, நான் அவங்க கூட ஆல்ரெடி நான் ஒரு 2 வாரமா உட்காந்து லிங்க்டின்லயே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. அப்ப அவங்களுக்கும் நான் கனெக்ஷன் சென்ட் பண்ணிருக்கேன். ஆப்வியஸ்லி நான் மிஸ் பண்ணல அந்த கம்பெனியை, எனக்கு தெரியும் அந்த கம்பெனி இருக்கிறது. அப்படி சொல்லும் போது பரவாயில்லையே, ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம புரியும் இல்லையா, நம்ம அவங்க கூட ஆல்ரெடி கனெக்ஷன்ல இருக்கிறோம்னா நம்ம அந்த ஜாப்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறோம், அந்த ஹெச்ஆருக்கும் புரியும் இல்லையா. அதுக்காக தான் சொன்னா உங்களோட கனெக்ஷன் லிஸ்ட்டை வந்து பில் பண்ணுங்க அப்படின்னு முன்னாடி. ஸோ அது எனக்கு இந்த இடத்துல யூஸ் ஆச்சு. பேசி முடிச்சுட்டு டெக்னிக்கல் இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணாங்க. பிரெஞ்சில் தான் இது எல்லாமே ஓடுது. என்னோட மேனேஜர் வந்து ஒரு லேடி, அவங்க தான் எனக்கு எடுத்தாங்க. வீடியோ காலில் தான் போகுது. அப்படியே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வேலை எனக்கு வேணும். ஏன்னா இந்த கம்பெனியை நான் ரொம்ப டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எது நடந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலை எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் இங்க வச்சுக்கிட்டு இங்க ஒரு செட் ஆஃப் நோட்ஸ், டெக்னிக்கல் நோட்ஸ் இங்க ஒன்னு லேப்டாப் மேல இப்படி வச்சுக்கிட்டேன். அவங்க கால் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து நம்ம தெரியலாம் பேசிக்கலாம் அப்படின்னு. அப்படியே அவங்களோட 10 நிமிஷம் அவங்கள பத்தி தான் பேசுவாங்க, என்ன ஜாபோட நேச்சர் அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே கேட்டுட்டு இருக்கும் போதே நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, ஒரு லெவல் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டேன். நம்ம ரீல்ஸ்ல எல்லாம் பார்க்கலாம், இங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண லேப்டாப் வச்சிருப்பாங்க, அது இங்கே வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு அதை பார்த்து படிப்பாங்க. ரியல் லைஃப்ல அது நடக்கவே நடக்காது. நம்ம என்னதான் இன்டர்வியூல ஆகோன்னு தேறி இருந்தாலும் அந்த பேனிக்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அப்ப நம்ம கண்ணே நம்ம மூஞ்ச வச்சு காட்டி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் சேர்த்தவில்லை. நான் எல்லா நோட்ஸையும் தள்ளி விட்டுட்டு ஜஸ்ட் நான் லேப்டாப்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். 40 to 50 மினிட்ஸ் கிட்ட அந்த இன்டர்வியூ நடந்தது. ஃபுல்லா பிரெஞ்சு தான். எனக்கு இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அந்த சாட்டிஸ்பேக்ஷனுக்கு அளவே இல்லை. என்னன்னா, எனக்கு அடுத்து இந்த வேலை கிடைக்கணும்ன்றத நான் ஆசைப்படல. 40 மினிட்ஸ் நம்ம ஒரு இன்டர்வியூ பேசி முடிச்சிருக்கோம்ல, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அந்த மொக்க இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண இல்லையா, அதுல இருந்து வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். 40 மினிட்ஸ் நம்ம பேசிருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. டெக்னிக்கல்ல கேட்ட கேள்விக்கெல்லாம் மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணேன். ஒரு கொஸ்டினுக்கு தான் நான் வந்து மிஸ் பண்ணேன். சோ வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாலும் இந்த பிரெஞ்சுல நம்ம நல்லா பேசிட்டோம்டா சாமி அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோட இருந்தேன். பட் 3 டேஸ்லயே லக்கிலி எனக்கு வந்து ஹெச்ஆர் கால் பண்ணி இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களோட பிரெஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொன்னாங்க. ஹாப்பியா இருந்துச்சு, பரவாயில்ல நம்ம தேறிட்டோம், பிரெஞ்சுல நம்ம நினைச்ச லெவல அட்டன் பண்ணிட்டோம்டா அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறமா ஹெச்ஆர் ரவுண்ட்ல முடிஞ்சு சேலரி டிஸ்கஷன் எல்லாம் நடந்தது. இந்த இடத்துல நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதை பத்தி நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா அதுக்காக நான் இப்போ வரைக்கும் ரிக்ரெட் பண்றேன். சேலரி டிஸ்கஷன், ஒரு சேலரி நெகோசியேஷன், பிரான்ஸோட சேலரி டைப் என்ன அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். மேபி இந்த வீடியோ லாங்கா இருந்தா நான் அந்த இன்னொரு வீடியோல கண்டிப்பா போடுறேன். ஸோ ஒரு சேலரி டிஸ்கஷன்லாம் நடந்தது. சேலரி டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு அந்த ஜாப் நான் எடுத்துட்டேன். கரெக்டா செப்டம்பர் 6th வந்து நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வரும்போதெல்லாம் ஐ வாஸ் லைக் என்னோட பழைய செல்ஃப் இருந்தது இல்லையா, டிசிஎஸ்ல நான் இருந்தேன்ல,
அது எனக்கு திரும்பி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ சேவிங்ஸ் பெருசா இல்லைனாலும் லைஃப் ஸ்மூத்தா ரன் பண்றது, ஏதாவது ஒரு ஊருக்கு போனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா காசு வேணும், அதுக்கு வேலை வேணும். ஸோ ஐடி ரிலேட்டட் ஜாப் தேடுறீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஐடி, இப்ப எனக்கு வந்து ஐடி வேண்டாம், ஐடிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, வேற மாதிரி ஜாப்னா நீங்க வந்து போல் எம்ப்ளாய் இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க. உங்க ஏரியால இருக்கிற மேரியில போயிட்டு சொல்லி வைங்க. அப்புறம் இந்த சோஷியல் பில்டர்னு சொன்ன இல்லையா, அந்த ஆப்பை கூட ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. ஆனா இதுக்கெல்லாம் கண்டிப்பா பிரெஞ்சு தேவை. ஐடி ஜாப்ல கூட பிரெஞ்சு இல்லைன்னா கூட சமாளிச்சுக்கலாம், பட் நான் ஐடி ஜாப்னா கண்டிப்பா பிரெஞ்சு முக்கியம். ஸோ பிரெஞ்சை கத்துக்கோங்க. பிரான்ஸ்க்கு வர போறீங்க அப்படின்னா நான் எல்லாருக்குமே சொல்றது, பேசிக் லெவல படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆன்லைன்லயோ இல்ல எப்படியோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி இந்த போல் எம்ப்ளாய்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க. இதுதான் நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சது. இதுக்கு மேல வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் சேலரி பத்தி இன்னொரு வீடியோல கண்டிப்பா பேசலாம், ஏன்னா ரொம்ப முக்கியம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். பை.